ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஹெல்த்தி ப்ரெக்னென்சி டிப்ஸ். ப்ரெக்னென்சி வந்துச்சுன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அந்த ஜேர்னியை ஈஸியாக கடந்து விடலான்னு நினைக்காதீங்க. நம்ம உடம்புக்கும் பாப்பாவுக்கும் நல்ல கவனம் கொடுக்கணும். நான் இந்த வீடியோவில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப், சாப்பாடு தான் முதல் மெடிசன். ஜென்ரலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, நான் இப்போது இருவருக்காக சாப்பிடணுமான்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். நிறைய காய்கறி, பழம், பச்சைக்கீரை சாப்பிடுங்க. தினமும் பால், முட்டை, பருப்பு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. செகண்ட் டிப், தண்ணி ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் பாப்பாவுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். அதனால் டெய்லி நிறைய தண்ணி குடிங்க. டிப் நம்பர் 3, ஓய்வு ரொம்ப அவசியம். நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், வேலையை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்ல தூக்கம் எடுத்துக்கோங்க. உடம்புக்கும் நிறைய ரெஸ்ட் கொடுங்க. அதுதான் உங்கள் பாப்பாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 4, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ப்ரெக்னென்சியில் பாசிட்டிவ் மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். நல்ல புத்தகம் படிங்க, பிடிச்ச பாடலை கேளுங்க, ஃபேமிலி கூட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. டிப் நம்பர் 5, டாக்டர் விசிட்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. செக்அப் போகிறது ரொம்ப கம்பல்சரியான விஷயம். டாக்டர் சொல்கிற சப்ளிமெண்ட்ஸை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக டாக்டர் விசிட்டை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டு. அதை ஹாப்பியாக ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கவனத்தில் இருந்தால் தான் பாப்பாவும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.